ஆனால் தேவார திருவாசகங்களும் ஆழ்வார்களின் பாசுரங்களும் கோயில்களில் பாடுவது, வீடுகளில் பாடலாம், இறைவனை வணங்கும் போது செய்யலாம் என்ற அளவோடு நிற்கக்கூடாது. இவற்றுக்கு இலக்கிய தகுதி உண்டு. 5ஆம் நூற்றாண்டிலிருந்து 12ஆம் நூற்றாண்டு வரை தோன்றிய சிறந்த இலக்கியங்கள் திருமுறைகளும் திவ்ய பிரபந்தமும் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இலக்கிய தகுதி படைத்தவை அவை. தமிழர் வாழ்வில் ஒரு மறுமலர்ச்சியை ஊட்டிவை அவை. தமிழர் எழுச்சிக்கு வழிவகுத்தவை அவை. இதை திருநாவுக்கரசர் வாயிலாக இந்த நூலின் வழியை நான் வலியுறுத்தியிருக்கிறேன். அதே போல எழுதி கொண்டிருக்கிற அந்த நூலிலும் இந்த கருத்தோட்டத்தோடு தான் அதை எழுதியிருக்கிறேன். பக்தி பரவசத்துடன் தேவாரத்தை பாடுவது என்பது வேறு. ஆனால் அந்த பாடல்களுக்கு இலக்கிய தகுதி உண்டு. அவை நம்முடைய சிறந்த இலக்கியங்களில் ஒன்று என்ற உணர்வும் நமக்கு வர வேண்டும். இலக்கியமாகவும் அவற்றை நாம் படிக்க வேண்டும், பார்க்க வேண்டும்.